ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியான ரெசிபி தான். இது ஹெல்தி கூட. இது எல்லோரும் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. ஸோ ரொம்ப ஈஸியாக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்து சாப்பிட்டுட்டு போகலாம். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்றும் இல்லை, கார்னை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பாயில் பண்ணி வச்ச கார்னில் வந்து 2 எக்கை வந்து நல்லா உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெப்பர் அண்ட் சால்ட்டு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எதாவது வேணும், ஆரிகானோ இல்லை பாஸ்தா மிக்ஸு, என்ன சீசனிங் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மசாலா பொருள் ஏதாவது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அவ்வளோவா ஸ்பைசி எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால் ஈஸியாக இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பேனை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும். பேன் வச்சோன்னா அது சூடானதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பவுலில், அதை எடுத்து அப்படியே அதில் போட்டு கொஞ்சம் நேரம் அது நமக்கு தெரியும்ல ஃப்ரை ஆகிற பதம், ஒரு 1 to 2 minutes வச்சாலே போதும், நல்லா ஃப்ரை ஆகிடும். திரும்ப அதை திருப்பி போட்டு அது மேலே என்ன பண்ணணும்னா, கீழே பாயில் ஆகிற வரைக்கும் நான் மேலே ஒரு டேஸ்ட்டுக்காண்டி, இப்போ கிட்ஸ் யாராவது சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீஸ் ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால் சீஸ் போடுவேன். ஆக்சுவலி எனக்கே சீஸ் பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, மேலே நல்லா சீஸ் போட்டு அதை மூடி வச்சு சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆனோன்னா அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னாலே தெரியும். அது ஆக்சுவலி ஒரு 50 செகண்ட்ஸ்லேயே மெல்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச சீஸ் மெல்ட் ஆனதும் நான் அதை எடுத்துருவேன். எடுத்து நம்ம வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா ரெசிபி நான் போட்டுட்ருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாமே போடும். ஸோ என்னோட இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.